எப்படி மேரேஜ் ஆகும், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு. சரி ஓகே, எல்லாமே காமன் தானே, படிக்கிறது இது சைட்ல தானே இருக்கு, படிப்புல என்ன வரப்போகுது. உங்களுக்கு வேற வேலை இல்லையா, போயிட்டு இவனை பார்த்தீங்கன்னா போய் படிடா, எந்த பரமா படிடான்னு கமெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கும். ஸ்கூல் போகாம வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு தான் தெரியும். அது எங்களுக்கு தெரியும். நான் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஸ்கூல் போயிட்டோம், சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஷூட் வர்றது. ஆயா மாதிரி இருக்க, பாட்டி மாதிரி இருக்க, ஸ்கூல் போற சத்துணவு ஆயாவெல்லாம் எதுக்கு நீங்க கூட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஒரு சிலவங்க. நான் மாமா பையன் மாமா பொண்ணு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப கமெண்ட்லாம் வந்தது, இவன் முடிச்சுட்டான் அந்த ஒரு மாதிரி பேடாலாம் பேசுவாங்க. சுவாதி ரொம்ப அசிங்கமா வரும். நான் அந்த இன்ஸ்டா டிபி கூட பாக்குறேன், அவன் கையில பார்த்தா ஒரு குழந்தைய வச்சிருக்கான், பெண் குழந்தைய. நான் அப்ப நினைச்சு பார்த்தேன், இவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஃபியூச்சரா வீடியோ வந்து போட்டா அப்புறம் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும். இன்னொரு பேட் கமெண்ட் வந்து என்னன்னா, ஒரு மென்சஸ் பெயின்காக வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ பண்ணும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தான் பண்ணும்போது வந்து ஒரு கமெண்ட் என்ன வந்துருந்துச்சுன்னா, இவங்க வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குலாம் போகாம யார் கூடயெல்லாம் போய் சுத்திக்கிட்டு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி பேடா இருந்துச்சு. எப்படின்னா பேபி அந்த இதுல டைப் பண்ணியிருந்தாங்க. அத ஒரு மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல. நான் பண்ணிட்டே இருந்தேன். எப்படி வந்து நீங்க ஏன் மத்தவங்களை பத்தி நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நான் கேட்டதுக்கு ஆமா அப்படிதான் இருப்பாங்க. அப்ப மத்தவங்களை சொல்றீங்களா, உங்க வீட்டுல எல்லாம் உங்க பொண்ணுங்களாம் அப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டுட்டேன். நான் அந்த ஒரு கமெண்ட் மட்டும், ஏன்னா வந்து மத்தவங்களை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அவங்களுக்கு தெரியாது இல்ல இந்த மாதிரி ஆக்ட் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி தப்பா ஏதா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல.